ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. இதில் கமல் சார் வந்து கடைசி வாரம் நீங்கள் எல்லாம் போகிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு தகுதி தராதரன்னு இருந்திருக்கும். அப்படி மக்கள் மனசில் நீங்கள் பூர்த்தி பண்ணியும் உங்களோட தனிப்பட்ட ஒரு தகுதி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாட் இஸ் எவ்ரிபடிஸ் யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினை முன்னாடி வச்சிருக்காரு. அதற்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க. அதில் மணியோடது தான் வேற லெவலில் இருந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே லாஸ்ட் வீக் வந்துட்டாங்க. இந்த லாஸ்ட் வீக் எல்லாருமே போக போகிறீங்க. இந்த லாஸ்ட் வீக் போகிறதுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு தனிப்பட்ட யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். எல்லாருக்குமே அது வந்து இருக்கும். அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஒருத்தரை பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள். தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் வந்து அவங்களோட யூனிக்கான ஒரு விஷயம், அந்த யூனிக்கான விஷயம் வந்து மக்கள் மத்தியில் பயங்கரமாக ரீச் ஆகிருக்கும். அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லி கமல் சார் கேட்குறாரு. ஃபஸ்ட்டு தினேஷ் எழுந்திருக்கிறாரு. தினேஷ் எழுந்திரிச்சு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு சொன்னது என்ன அப்படின்னா, விசித்ரா மேடம் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு என்ன நடந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, அவங்களோட கெத்தை அவங்க எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி கெத்தாக இருப்பாங்க அவங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் அவங்களோட யூனிக்னஸ் நான் நினைக்கிறேன். அவங்க எப்போவுமே கெத்தாக இருப்பாங்க, எதுக்குமே அசையவே மாட்டாங்க, அப்படி கம்பீரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் பாராட்டி இருக்காரு. அடுத்தது மாயா எழுந்திருக்காங்க. மாயா எழுந்திரிச்சு விஷ்ணுவை ஸ்ட்ரைட்டாக ப்ரூட்டல் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஷ்ணுக்கு வந்து தெரியும் யாரை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும், யாரை யூஸ் பண்ணி எந்த மாதிரியான காரியங்களை அவருக்கு செய்யணுன்றதும் தெரியும் அப்படின்றத ரொம்ப டைரக்டாகவே விஷ்ணு முன்னாடி போட்டு உடைச்சிட்டாங்க. ஏன்னா ரொம்பவே யூஸ் பண்ணப்பட்டது பூர்ணிமா. அதுக்கு மாயா பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு விஷ்ணுவை பத்தி கிளியரான ஒரு கிளியர் கட், விஷ்ணுனா இதுதான் அப்படின்றது வந்து ரொம்பவே கிளியரா தெரிஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மாயா மட்டும்தான். அதனால தான் மாயா போட்டு சட்டுன்னு உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு எழுந்திருக்காரு. விஷ்ணு எழுந்திரிச்சு என்ன சொல்றாருன்னா, அர்ச்சனாவை பார்த்து சொல்றாரு. அர்ச்சனாவை பார்த்து என்ன சொல்றாருன்னா, அர்ச்சனாவோட யூஎஸ்பி என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய இன்னசென்ஸ் தான். அந்த இன்னசென்ஸ் வந்து இந்த வீட்டுக்குள்ளே ரொம்பவே அவங்களுக்கு பயன்பட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த இன்னசென்ஸால தான் மக்கள் மனசில் இவங்க வந்து ரொம்பவே இடம் பிடிச்சாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்பவே அமைதியாக அழுதுட்டு இருந்த ஒரு பொண்ணு என்னடா இன்னைக்கு திடீர்னு இப்படி கத்துதே அலறுதே, அப்போ எந்த அளவுக்கு இவங்க அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற அவங்களோட இன்னசென்ஸை தான் வந்து அவங்க பிடிச்சி இன்னைக்கு இந்த நிலையில் அவங்களோட இன்னசென்ஸும் ஒரு காரணம் அப்படின்றது வந்து விஷ்ணு சொல்லியிருக்காரு. அடுத்தது அர்ச்சனா எழுந்திரிச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் மாயாவை சொல்கிறேன், 200% வந்து என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அது ட்ரூத் தான். மாயா என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றதை தாண்டி டாக்ஸிக்கான ஒரு கேம் விளையாடினா கூட அந்த கேமை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆகிற ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா தான். ஏன்னா மாயா இல்லைனா இந்த சீசனை யோசித்து பார்க்கும்போது ரியலி ரொம்ப மொக்கையாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் ஒரே காரணத்தால் மட்டும்தான் மாயாவை எப்படியாச்சும் ஃபைனல்ஸ் வரைக்கும் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி விஜய் டிவி பயங்கரமாக போராடிட்டு இருக்குது. அதுக்காக இப்போ வேலைகள் பார்த்து அதுவும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது நடந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்தது மாயா எழுந்திருக்காங்க. மாயா எழுந்திரிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இவனை வந்து ப்ரூட்டல் அட்டாக் பண்ணுறாங்க. மணியை வந்து ப்ரூட்டல் அட்டாக் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மணியோட யூஎஸ்பி என்ன அப்படின்னா ரவீனா தான், வேற யாருமே கிடையாது அப்படின்னோடனே யாருக்கும் ஒன்றும் புரியல. ஒரு கிண்டலாக சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதில் ஒரு உள்குத்து இருக்குன்றது யாருக்குமே புரியல. என்ன அப்படின்னா, மணி வந்து இத்தனை நாள் ரவீனாவை யூஸ் பண்ணி தான் இவருடைய ஒரு பாப்புலாரிட்டியே கிடச்சிது. பிகாஸ் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று மணி இல்லைன்னா ரவீனா நல்லா கேம் விளையாடுவா, இல்லை ரவீனா இல்லைன்னா மணி நல்லா கேம் விளையாடுவான் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டே இருந்துச்சு. அப்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, மணி வந்து கேப்டன்சி எடுத்து சூப்பராக பண்ணவே, ரொம்ப நேர்மையாக இருக்கவே, அங்கே என்ன ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா, ரவீனா போனால் மணி நல்லா கேம் விளையாடுவார் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ரெஜிஸ்டர் ஆகிட்டாரு. ஸ்டார்டிங்லேருந்து மணி தனியாக ஒரு கேமை விளையாடிட்டு இருந்தால் கண்டிப்பாக இப்படி ஒரு நேம் வந்திருக்காது. ரவீனாவால் தான் அவர் இங்கே வந்தார் அப்படின்றத கிளியராக போட்டு உடச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து ஃபன்னி நோட்டில் அவங்க எடுத்துக்கிறாங்க. பட் ஆனால் மாயா சொல்கிறது இவ்வளோ உள்நோக்கத்தோட உள்குத்து இருக்குன்றது யாருக்குமே புரியல அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.